அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இனி நீங்கள் ஆபத்தை கடந்தாச்சு. இனிமேல் எல்லாம் உங்களுக்கு நன்மைதான் என்ற வகையில் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சூரியனும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறை, பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 2இல் சஞ்சரித்து வந்தவர் மனக்கவலை அளித்து கொண்டிருந்த சூரியன் இந்த தருணங்கள்ல 3ஆம் இடத்திற்கு சென்று அமர போகிறார். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய இந்த பலத்தால் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது. மனசஞ்சலங்கள் அகன்று தெளிவு உண்டாகுங்க, வார்த்தைகள்ல வீரியம் இருக்கும். அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் எந்த விஷயத்தையும் உறுதியுடன் தீர்மானித்து அணுகி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. சகோதர கருத்து வேறுபாடுகள் மறையுங்க, குடும்ப பிரச்சனைகள் மெல்ல மெல்ல நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பலம் பெற்று இருப்பதாலும் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருப்பதால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுங்க. பொருளாதாரம் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சனி வக்ரம் அடைந்திருக்கிறார், செவ்வாய் பார்க்கிறார். பெற்றோர்களுடைய வழியில் பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது நல்லது. அப்படியே பெற்றோர்கள் வழியில் பிரச்சனைகள் வந்தாலும் கூட நீங்கள் பொறுமையாகவும் நிதானமும் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. படிப்புக்கு ஏற்ற உத்தியோகம் அமையவில்லை என்று வருத்தப்பட்டு வந்த ரிஷபராசினியர்களான உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை, அதுவும் நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. தொழிலில் சில எதிர்பாராத பிரச்சனைகள் தலை தூக்குங்க. ஆரம்பத்திலிருந்து எல்லாத்திற்கும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல பாகஸ்தர்கள் மற்றும் ஊழியர்கள் சங்கடத்தில் மாட்டிவிட்டு செல்லும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதிக கவனம் அவசியங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்கள் என்ன மாதிரியான இன்னல்கள் வந்தாலும் அவற்றை நீங்கள் சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குரு, சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகியோரால் நன்மைகள் ஏற்பட இருக்கு. உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவினால் நன்மைகளும் சிரமங்களும் கலந்து ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் இக்காலகட்டங்கள்ல பெரும்பாலும் சுப செலவுகளே இருப்பது மனதில் நிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது. திருமண முயற்சிகள் எளிதில் கை கொடுங்க. வெளியூர் பயணங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் ரிஷபராசினியர்களுக்கு வெளிநாட்டில் பணியாற்றி நெருங்கிய உறவினர்களை பார்ப்பதற்காக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பலருக்கு கிடைக்க இருக்கு. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்ப சூழ்நிலை மன நிம்மதி அளிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து சனி மற்றும் ராகுவை பார்ப்பதால் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் நிலவ இருக்குதுங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஒரு சிலருக்கு வசதியான புதிய வீட்டில் மாற்றம் ஏற்பட
ஏற்பட இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் ரிஷப ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தான சனி பகவானுடைய ஆட்சி ராசியில் ராகு அமர்ந்து குரு பகவானுடைய சுப பார்வை பெறுவதால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சக ஊழியர் ஒத்துழைப்பு, நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகள் ஆகியோருடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நிறுவன மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதனால் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பண பிரச்சனைகள் தீர இருக்கு. மனதில் அமைதி பிறக்குங்க. வெளிநாட்டு வேலை முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. சனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதால் இடைத்தரகர்கள் மூலம் முயற்சிக்கலாம். அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் சந்தையில் போட்டிகளும் பொறாமைகளும் அவற்றை சமாளிப்பதற்கு கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்குங்க. அதே போல் நிதி நிறுவனங்களினாலும் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தியை வைத்துக் கொள்வது அவசியங்க. அளவோடு புதிய விற்பனை நிலையங்களை திறக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகள் சிலர் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளை எழுப்பினாலும் அவை உங்களுடைய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பாதிக்காது என்பதால் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் அரசியல் துறையுடன் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் உதவிகரமாக சஞ்சரிக்கின்றன. சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலை காரணமாக அதிக அலைச்சலும் தேவையற்ற பிரயாணங்களும் உடல் அசதியை ஏற்படுத்துங்க. உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு சிறிது குறையும். இருந்தாலும் கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு நீடிக்க இருக்கு. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இத்தருணங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இருந்தாலும் கூட சக மாணவ மாணவிகளுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருங்க. அவர்கள் மீது உங்களுக்கு ஒரு சிறு சந்தேகம் ஏற்பட்டாலும் கூட அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி கொள்வது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு சுக்கிரன் ஆகிய இருவரும் பலம் பெற்று திகழ்வதால குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. செவ்வாயினுடைய நிலையினால உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. வேலைக்கு சென்று வரும் அங்கேயிருக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதால் வேலை சுமையும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் கவலை அளிக்குங்க. வேறு வேலைக்கு மாற மனம் விளையும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே கிரக நிலைகளின் ரீதியாக கூற பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அலுவலக பணிகள்ல கவனமாக இருங்க. சனிக்கிழமை ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளிப்பது சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை போக்க உதவும்.